அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு வரவிருக்கும் மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்மளுடைய துலாம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசியாக வருவீங்க. மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க. மேலும் துலாம் ராசி கூட எப்பவுமே 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. விசாகம் 1 முதல் 3 பாதங்கள், சுவாதி 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் சித்திரை 3 முதல் 4 பாதங்கள். துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் நாராயண பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது நாராயண பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ, எதுக்காக இவ்வளோ கோயில்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் அவ்வப்போது சொல்லிட்டு இருக்கீங்க, சரி எங்களுடைய வீட்டில் பக்கத்தில் கோயில்களே கிடையாது, நீங்கள் சொல்கிற கோயில்களில் எதனா ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவ்வளோ கோயில்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கோயில்களில் எதனா ஒரு கோயில்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு முழு சுபருங்க. இப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட் உங்கள் கையில் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த கட்டங்களில் ஒரு இடத்துல லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. லா அப்படின்றது லக்னம் அப்படின்றது அர்த்தங்க. ஸோ அந்த இடத்த நீங்கள் பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லா அப்படின்ற இடத்துல உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல குரு பகவான் 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய இடங்களில் எதுனா ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் அருள்வார் அப்படின்றது ஐதீகங்க. இந்த இடங்கள் அல்லாது வேற எதனா இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த காலதாமதம் அப்படின்றது இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ண சொல்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும். மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா அனைத்து நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் நடைபெறுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான நல்ல குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் இந்த இடத்துல அமர்ந்திருப்பாரு. ஸோ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ ஆல்ரெடி ஒரு சில தம்பதிகள் நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ உங்களுக்கும்
உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் வந்து சொத்து சம்மந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் இருக்கின்ற சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்று நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய சொத்து வந்து சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் காலம் நல்லபடியாக இருக்குது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க. மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் வந்து இப்போ தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க அல்லது ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் வகிப்பதற்கும் அதே சமயம் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் வகிப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல சாதிப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு உன்னதமான குரு பயிற்சியாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்குண்டான ப்ராசஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024க்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க. இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு உகந்த இடமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது அவருக்கு மறைவு ஸ்தானம்ங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இப்போ பிரிஞ்சு போய் வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு கோவம் வந்தாலும் கூட எந்த அளவுக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 8வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ட்ரிகர் ஆகாமல் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8வது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இதன் காரணமாக என்ன ஆகும், ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக தேடிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல வரன் அமையாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்
முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் 12வது வீடு அப்படின்றது வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் என்ன பண்றாருன்னா, தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி இருக்கின்ற மெம்பர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் எதனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும், எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா, தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலோ, அல்லது நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலோ, நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சொத்து வந்து உங்களுடைய கையில கிடைப்பதற்கும், மேலும் வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் நீங்க வந்து லீட் பண்ணுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் சனீஸ்வரர் வந்து தற்சமயம் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்புல அவ்வப்போது சிறிதளவுல மந்தத்தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து திருமணம் ஆயிட்டு ஆல்ரெடி ஒரு சில வருடங்கள் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு பிள்ளைகள் வரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கவலையோடு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா மே மாதம் 1ஆம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்குதுங்க. ஸோ ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ ஒரு சிலர் வந்து நீங்க அவ்வப்போது வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த குரு பயிற்சி முடிவதற்குள்ள, அதாவது அடுத்த வருடம் மே அல்லது ஜூன் மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டைகளாகவோ நீங்க ஈன்றெடுப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து சாதிப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து துல்லியமாக உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.